என் செல்ல குழந்தையே, உன்னுடைய இல்லத்தின் ஓர் மூலையில் ஒரு தீய சக்தி இருப்பதைக் கண்டாள் இந்த வராகி. என் பிள்ளையே, அதனால் அதை விரட்டுவதற்கு சரியான நாள் இன்று என்பதனால் நான் சொல்லப்போகின்ற இந்த நீரை உன்னுடைய இல்லத்தின் இந்த மூலையில் நீ தெளித்து விட்டால் போதும். நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்தி அங்கிருந்து வெளியேறிவிடும். உன் இல்லத்திலிருந்து அது செய்த அத்தனை சூழ்ச்சிகளிலும் இருந்து வெளியேறிவிடும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். சில கஷ்டங்களை நீ எல்லாம் கனவிலும் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாய். இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று என் பிள்ளை யோசிக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்து சென்று விட்டது. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை நீ அனுபவித்திருக்கின்றாய். எப்படியெல்லாம் இந்த பிரச்சனைகள் முடியும் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று என் பிள்ளையினால் ஒரு நாளும் யூகிக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு பிரச்சனைகள் என் பிள்ளையை போட்டு புரட்டி எடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனைகள் எல்லாமுமே என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையில் தீர வேண்டும். இந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இனி ஒரு பொழுதும் என் குழந்தை வாழ்க்கையில் அது சரியில்லை, இது சரியில்லை என்று சொல்லி புலம்பக்கூடாது. எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்திட இந்த வராகி இப்பொழுது வந்திருக்கின்றேன் அல்லவா. இனி எதை நினைத்தும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வேதனைகள் தேவையில்லை. இந்த கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இந்த வேதனைகள் எல்லாவற்றையும் மறந்து என் குழந்தை நீ மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையை உனக்கு நான் சர்வ நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றேன். என்னென்ன விஷயங்களிலிருந்தெல்லாம் என் பிள்ளை மனம் வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு கதறினாயோ அதிலெல்லாம் உனக்கான நல்ல தீர்வு ஒன்று சர்வ நிச்சயமாக கிடைத்து விடத்தான் போகின்றது. இனிமேல் எதற்காகவும் நீ கண்ணீர் விட வேண்டிய அவசியம் உனக்கு ஏற்படாது. அந்த அளவிற்குரிய பக்குவத்திலிருந்து நீ நிச்சயமாக வந்து விட்டாய் என்றுதான் உண்மை. என் பிள்ளை, சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் கண்ணீர் விட்ட காலங்கள் எல்லாம் சென்று விட்டது. இப்பொழுதெல்லாம் அதை கடந்து வருகின்ற நீ சில நேரங்களில் சில விஷயங்கள் சற்றென்று நடந்து விடும் பொழுது அதை உன்னால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளவே முடிவதில்லை. எதையுமே என் பிள்ளையினால் சரியாக வாழ்க்கைக்குள் கொண்டு வர முடியவில்லை. எவ்வளவு பிரச்சனைகள் தன்னை சூழ்ந்து வந்து இந்த வாழ்க்கையில் ஆட்டி வதைத்தது என்பதனை யோசித்து யோசித்து என் பிள்ளைக்கு நிச்சயமான மனமகிழ்ச்சியான பல நல்ல சூழ்நிலைகள் இங்கே நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் அங்கே செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய குடும்பத்திற்கு மிகுந்த பாதிப்பினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்துவிட்ட இந்த வாழ்க்கையில் இதுவெல்லாம் ஒரு பிரச்சனைகள் என்று நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வேதனைகளும் சோதனைகளும் உன்னை ஆட்டி படைத்ததல்லவா. இதிலிருந்து என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக மீண்டு வந்துதானாக வேண்டும். இந்த நிலை உன் வாழ்க்கையில் இருந்து கடந்துதானாக வேண்டும். இந்த நிலை இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தால் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் வந்து உன்னை ஆட்டி படைத்து விடும் அல்லவா. அதனால் என் பிள்ளை, நான் சொல்கின்ற இந்த ஒரு நீரை உன் இல்லம் முழுக்க இன்று இரவு நீ தெளித்து விட்டால் போதும். சர்வ நிச்சயமாக விடுகின்ற பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீயே புரிந்து கொள்வாய். என் குழந்தையின் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அற்புதத்தையும் காண்பித்து கொடுக்கின்றது. ஒவ்வொரு விதமான சோதனைகளையும் காண்பித்து கொடுக்கின்றது. இந்த சோதனைகளில் இருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய நேரம் வந்து விட்டது என்பதைத்தான் அம்மா உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். என் குழந்தை, எல்லா நேரத்திலும் இதையெல்லாம் நீ நினைத்து மனம் வருந்தாதே. ஏனென்றால் எல்லாவற்றிற்குமான தீர்வு ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது. அந்த தீர்வை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன்.
சரியான நேரத்தில் அதை பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ உனக்கானதாக்கிக்கொள். அப்படி எந்த ஒரு நீரை இன்று தெளிக்கப் போகின்றோம் தெரியுமா? என் குழந்தையே, ஒரு சொம்பு நிறைய தண்ணீரை எடுத்துக்கொள். அதனுள் கொஞ்சம் கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சள், இதோடு சேர்த்து கொஞ்சம் பச்சை கற்பூரம், இந்த மூன்றையும் கலந்து உன்னுடைய இல்லத்தினுடைய அத்தனை மூலை முடுக்குகளிலும் தெளித்து விடு. என் பிள்ளையே, உன் இல்லத்தை சுற்றிலுமே நீ தெளித்து விடலாம். இதை செய்யும் பொழுது இன்று இரவோடு இரவாக உன் இல்லத்தில் இருக்கின்ற தேவையற்ற தீய எண்ணங்கள், தேவையற்ற தீய சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள் என்று எல்லாமுமே கொஞ்சம் கொஞ்சமாக உன் இல்லத்தை விட்டு வெளியேறிவிடும். இத்தனை நாட்களாகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காக கஷ்டப்பட்டு அது கிடைக்காமல் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். எதிர்வரப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. எல்லா மாற்றங்களும் திருப்பங்களும் உன்னை இந்த வாழ்க்கையில் ஆட்டி படைத்து உனக்கு எந்த ஒரு நல்லதும் நடத்த விடாமல் செய்ததை நான் அறிவேன். இப்பொழுது இந்த வராகியினுடைய ஆட்டம் ஆரம்பித்து விட்டது. உன் வாழ்க்கையில் நான் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை இப்பொழுது சரியாக செய்ய தொடங்கிவிட்டேன். இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த சந்தர்ப்பங்களை என் பிள்ளை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்வரப்போகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கானது என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். பொதுவாகவே இல்லத்திற்குள் தீய சக்திகள் நுழைந்து விடுவதற்கு முக்கியமான காரணம் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் அங்கு இல்லாமல் இருப்பதுதான். ஏன் தெய்வ சக்தி அங்கே நடமாடவில்லை? ஏனென்றால் எதிர்மறை எண்ணங்கள் அங்கு அதிகமாக இருக்கின்றது. உன் இல்லத்தில் இருக்கின்றவர்களுக்கிடையே தேவையில்லாத சிந்தனைகள், அடிக்கடி சண்டை சச்சரவுகள் என்று இவையெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால் தெய்வம் அங்கே உள்ளே நுழைய முடியாமல் வெளியே நின்று கொண்டிருக்கின்றது. அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்து விட்டாலே போதுமல்லவா? இதற்கு மேலும் தெய்வத்தை உள்ளே வரவிடாமல் செய்தாயானால் தீய சக்திகள் உன்னுடைய இல்லம் முழுமைக்கும் ஆட்சி செய்துவிடும். தீய சக்தியினுடைய ஆட்டம் அங்கே அதிகரித்துவிடும். இனி ஒரு பொழுதும் என் பிள்ளையால் அதிலிருந்து மீண்டு வர முடியாத நிலை வந்துவிடும். இந்த சூழ்நிலையை கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நீ துணிந்து விட்டால் எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், தீய சக்திக்கு வருத்தத்தை கொடுக்கும். அவை உன் வாழ்க்கையிலிருந்து தானாகவே ஓட்டம் எடுத்துவிடும். இத்தனை காலமும் என் பிள்ளை இழந்து விட்டதாக நினைத்த இந்த விஷயங்கள் எல்லாமுமே உன்னை பின்தொடர்ந்து சரியாக வந்து கொண்டிருக்கும். நடக்கப் போகின்ற நன்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது. இந்த தண்ணீரை உன் இல்லம் முழுக்க தெளித்துப்பார். இன்றுதான் தெளிக்க வேண்டுமா என்பது கிடையாது. என்று இந்த பதிவினை கேட்கின்றாயோ அன்று இரவே இதை நீ தெளித்து விடு. என் குழந்தையே, தெய்வங்கள் தங்கி இருப்பதற்கான ஏற்ற சூழ்நிலைகளை நீ உருவாக்கி கொடுக்க வேண்டும். நான் இன்று செய்தேன், இன்னும் பல நாட்கள் செய்ய மாட்டேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. இன்று செய்தால் இன்னும் அடுத்த வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் இது போன்று செய்ய வேண்டும். ஒரு சிறிய இடைவெளி கிடைத்தாலும் கூட அங்கே தீய சக்திகள் உள்ளே நுழைந்து விடும். அதனால் தெய்வ சக்தியின் நடமாட்டத்தை எப்பொழுதுமே நீ அங்கே வைத்திருக்க வேண்டும். அதுதான் உனக்கும் உன்னுடைய எதிர்காலத்திற்கும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கும் நல்லது. இதனால் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வரப்போவதில்லை. எதிர்பார்த்ததை விட பல நன்மைகள் உன்னை நிச்சயமாக தொடர்ந்து வரப்போகின்றது. இனி வரப்போகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். இந்த தாயானவளின் அன்பினை உணர்ந்துவிட்ட உனக்கு சர்வ நிச்சயமாக அத்தனை நன்மைகளும் நடக்க தொடங்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வரப்போகின்ற
ஒவ்வொரு நல்ல மாற்றங்களையும் நீ எதிர்கொள்ள தயாராக இரு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.